students. Today we are going to see a 12th standard first prose, Two Gentlemen of Verona. It's a wonderful story about a brothers and sisters. So before going to see a lesson, we just know about the author. Author A.J. Cronin, his lifetime 1896 to 1981, his career novelist, dramatist and physician. Moreover, he is a doctor. His work everything related to his field. His important work, The Citadel, The Keys of the Kingdoms, these two were made into a successful film. கண்ட்ரி டாக்டர். ஸோ இந்த கண்ட்ரி டாக்டர் அப்படின்னு சொல்கிறது இவருடைய நாவல். ஸோ இந்த நாவல் பிபிசி ரேடியோ அண்ட் டிவிலையும் சீரியல்ஸாக எடுக்கப்பட்டு ஓடிட்டு இருந்துச்சு. டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா. வெரோனா இஸ் எ பிளேஸ் நேம். இஸ் ஆஃபன் கால்ட் அஸ் லிட்டில் ரோம். இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சிட்டி இன் நார்த் இட்டாலி. It was listed in UNESCO World Heritage Site. ஸோ வெரோனான்றது ஒரு பிளேஸுடைய நேமு. ஸோ இதை எப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா லிட்டில் ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நார்த் இட்டாலியில் இருக்கிற ஒரு பகுதி. அண்ட் யுனெஸ்கோ இந்த வெரோனாவை உலக பாரம்பரிய சின்னங்கள் அப்படின்ற அந்த ஒரு லிஸ்ட்டில் இந்த வெரோனான்ற பிளேஸும் இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் now we are going to see characters of the story. Nicola, 13-year-old boy. Jacob, 12-year-old boy. Narrator, Luigi, driver. Lucia, sister of two brothers, and nurse. Here is a story about love, devotion, sacrifice, sincerity, and maturity displayed by two little boys, and his sister was suffering from tuberculosis. So, here the story about two little boys and his sister. ஸோ அவங்க ரெண்டு பேரை பற்றிய ஸ்டோரி தான் இது. ஸோ இவங்க வாட் ஆர் த திங்ஸ் தே ஆர் டூயிங் ஃபார் த சிஸ்டர். ஸோ அவங்க சிஸ்டருக்காக இவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத we can see for this lesson. And his sister was affected from tuberculosis. ஸோ here tuberculosis means காச நோய். ஸோ அந்த காச நோயால் அஃபெக்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய லைஃப்பை சேவ் பண்ணுறதுக்காக வாட் ஆர் த திங்ஸ் தே ஆர் டூயிங். ஸோ அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த லெசன். டூ ஜென்டில்மென் ஆஃப் வெரோனா. We drove through the foothills of the Alps. Two small boys stopped us. So here Arthur and his driver, they are going to Verona. ஸோ இவங்க ரெண்டு பேரும் வெரோனான்ற பிளேஸ்க்கு போயிட்டுருக்காங்க. ஸோ எந்த வழியாக போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆல்ப்ஸ் அப்படின்ற இந்த மலை அடிவாரத்தின் வழியாக போயிட்டுருக்காங்க. தட் டைம் டூ பாய்ஸ் ஸ்டாப்டு தெம். ஸோ ரெண்டு பாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கள ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா திஸ் டூ பாய்ஸ் செல்லிங் த ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸ். ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்ஸை அங்கே சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது டிரைவர் வார்ன் த ஆத்தர். ஸோ அந்த டிரைவரு ஆத்தரை வார்ன் பண்ணுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ டோன்ட் கெட் ஃப்ரூட்ஸ் ஹியர், வி கேன் கெட் பெட்டர் ஃப்ரூட்ஸ் இன் த வெரோனா. ஸோ இங்கே ஃப்ரூட்ஸ் வாங்காதீங்க, இதை விட பெட்டர் ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு வெரோனாவில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தர்கிட்ட சொல்கிறாரு. ஏன் டிரைவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா பிகாஸ் அப்பியரன்ஸ் ஆஃப் த பாய்ஸ். ஸோ இந்த பாய்ஸோட அப்பியரன்ஸை பார்த்து ஃப்ரூட்ஸ் இங்கே வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தா ஸோ வி கேன் see this in the டோல்கேட். ஸோ இப்போ நம்ம எங்கேயாவது போகும்போது டோல்கேட் கிட்ட வெயிட் பண்ணும்போது ரெண்டு சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரூட்ஸ் சேல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், கொஞ்சம் அழுக்கான ட்ரெஸ்ஸு அப்படியெல்லாம் இருக்கும். அதை பார்த்து இவர் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ now see the appearance of the boys. One boy wore jersey and cut off khaki pant. ஸோ அந்த ரெண்டு பாய்ஸில் ஒரு பையனுடைய ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஜெர்சி கிளாத்லான ஒரு பனியன் போட்டிருக்காரு. தட் வாஸ் கட் ஆஃப். கட் ஆஃப்னா கிழிஞ்சிருக்கு வித் காக்கி பேண்ட். ஸோ காக்கி பேண்ட் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அனதர் ஒன் பாய் ஆர்மி டியூனிக் கேதர். ஸோ அந்த ஆர்மி பீப்புள்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கலரில் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய ஸ்கின் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ப்ரௌனாக இருக்குது. ஸோ டேங்கிள்டு ஹேர். ஸோ அவங்களுடைய ஹேர் எப்படி இருக்குதுன்னா சரியாக எண்ணெய் வைக்காமல் தலை வாராமல் தலை களைஞ்சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டார்க் ஆம்னஸ் ஐஸ். ஸோ அவங்களுடைய ஐஸ் எப்படி இருக்குதுனாக்கா அவங்களோட ஐப்ரோஸ் வந்து டார்க்காக இருக்குது. ஸோ கொஞ்சம் நேராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Now the author describing the boys, Jacob lively as a squirrel,
Nicola, smile was steady and engaging. So Jacob ஸோ ரொம்ப ஆக்டிவாக இருக்கான், லைக் எ ஸ்குரல், அணில் மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிக்கோலா ஸ்மைல் வாஸ் ஸ்டடி அண்ட் என்கேஜிங். ஸோ அவனுடைய ஸ்மைல் வந்து ரொம்ப நிதானமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் ஹி வாஸ் டூயிங் சம் ஒர்க். ஸோ திஸ் டூ பாய்ஸ் டூயிங் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒர்க். ஸோ அவங்களுக்கு என்னென்ன வேலைலாம் கிடைக்குதோ எல்லா ஒர்க்குமே அவங்க செய்கிறாங்க. தட் வாஸ் இன் சம்மர் சீசன். ஸோ அந்த சம்மரில் அந்த சன் எவ்வளோ ஹாட்டாக இருக்கும், அந்த வெயிலில் அவங்களுக்கு கிடைக்கிற எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ ஷூ பாலிஷ் போடுறாங்க, ஃப்ரூட்ஸ் சேல் பண்ணுறாங்க, நியூஸ் பேப்பர் சேல் பண்ணுறாங்க, கண்டக்டிங் டூரிஸ்ட். ஸோ கைடு மாதிரியும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. One night, Nicholas sat upright, tired. A bundle of unsold newspaper lay at his feet. So, one night, so Nicola என்ன பண்ணுறான்னா sat upright, so ஸ்ட்ரைட்டாக உட்காந்துருக்கிறான். He was tired and his brother Jacob, his head resting upon his brother's shoulder. ஸோ அவங்களோட பிரதர் என்ன பண்ணுறான்னா அவனுடைய ஷோல்டரில் தலை சாய்ச்சி ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறான். அண்ட் எ பண்டில் ஆஃப் அன்சோல்டு நியூஸ் பேப்பர், ஸோ விற்காத ஒரு பண்டில் ஆஃப் நியூஸ் பேப்பர் அவங்க கால் அடிக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அட் த டைம் த ஆத்தர் கேம், ஸோ அந்த ஆத்தர் வராரு. அண்ட் ஹீஸ் ஆஸ்கிங் தெம், ஸோ அவங்ககிட்ட கேட்குறாங்க, why you are sitting here, it's too late. ஸோ ஏற்கனவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு, ஏன் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நிக்கோலா ரிப்ளைடு தட் ஸோ they are waiting for the last bus. ஸோ அந்த லாஸ்ட் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தோன்னா படுவோ அப்படின்ற அந்த ஊர்லேருந்து வருது. ஸோ அந்த லாஸ்ட் பஸ் வந்துச்சுன்னா அந்த பஸ்ஸில் நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம், இந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே நாங்கள் சோல்வ் பண்ணிவிடுவோம், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். The next morning, Arthur saw the boys for the same place and a narrator asked the boys, you spend nothing on clothes, usually your meal, black bread and figs. So, you are not spending money for anything. ஸோ நீங்கள் உங்கள் க்ளாத்துக்கோ உங்கள் ஃபுட்டுக்கோ நீங்கள் வந்து எதுவும் மணி ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல. யூஸ்வலாக உங்களோட மீல் என்னன்னு பார்த்தா பிளாக் ப்ரெட்டும் ஸோ அந்த அத்திப்பழங்கள் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் நீங்கள் ஃபுட்டுக்கு எடுத்துக்கிறீங்க. தென் அதுக்கு தாண்டி நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் மணி சேமிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யூ மஸ்ட் பி சேவிங் டு இமிக்ரேட் டு அமெரிக்கா. ஸோ உங்களுக்கு வந்து அமெரிக்காவுக்கு போகணும்னு ஆசையாக இருக்கா, அதுக்கு தான் நீங்கள் இப்படிலாம் மணி சேர்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு நிக்கோலா ரிப்ளை பண்ணுறான், ஐ லைக் டு கோ பட் வி ஹாவ் அதர் பிளான். ஸோ எனக்கு அங்கே போகணும்னு ஆசையாக இருக்குது, பட் ஆனால் இப்போது எனக்கு வேறு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறான். The author said to the boys, we are leaving on Monday. Is there anything I can do for you before we go? ஸோ மண்டே வந்து நாங்கள் இந்த சிட்டியை விட்டு கிளம்புறோம். ஸோ பிஃபோர் தேட், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நிக்கோலா சொல்கிறான், எவ்ரி சண்டே வி விசிட் டு த கண்ட்ரி டு பொலிடா 30 kilometers ஃப்ரம் ஹியர். ஸோ நாங்கள் எவ்ரி சண்டே எங்களுடைய கண்ட்ரி, எங்கள் வில்லேஜ்க்கு போவோம். அந்த வில்லேஜ் நேம் என்னென்னா பொலிடா. ஸோ அது இங்கேருந்து 30 kilometers தூரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். யூஸ்வலி வி ஆர் கோ பை பைசைக்கிள். ஸோ நாங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா பைசைக்கிளில் போகுவோம். பட் ஃபார் டுமாரோ சின்ஸ் யூ ஆர் ஸோ கைண்ட் யூ மைட் சென்ட் அஸ் இன் யுவர் கார். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கைண்டான பர்சன், அதனால் எங்களை உங்களுடைய காரில் நாளைக்கு அனுப்பிச்சி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான். Following afternoon, we drove to the tiny village set high upon the hillside. So next day, Arthur and for 2 boys. ஸோ அந்த 2 பாய்ஸும் ஆத்தரும் அந்த பாய்ஸோட வில்லேஜ்க்கு போகிறாங்க. அது ஒரு மலையோர கிராமமாக இருக்குது. ஆஃப்டர் ரீச்சிங் த பிளேஸ் வி ஷல் நாட் பி லாங்கர், ஒன்லி 1 hour. ஸோ நாங்கள் ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்க மாட்டோம், ஒன்லி 1 hour மட்டும்தான். இஃப் யூ வாண்ட் யூ கோ அண்ட் ட்ரிங்க் காஃபி. ஸோ உங்களுக்கு வேணா நீங்கள் போய் காஃபி குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பாய்ஸும் கிளம்பிடுறாங்க. The 2 boys were seated at the beside of a girl about 20 beside a dish of fruit and several books. ஸோ ஒரு கேர்ள் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க. ஸோ அந்த கேர்ளுக்கு ஒரு 20 ஏஜ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிசைட் ஹர், அவளுக்கு பக்கத்தில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் புக்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ இஸ் எ சிஸ்டர் ஆஃப் திஸ் பிரதர், ஷீ இஸ் லூசியா அண்ட் ஷி வாஸ் சஃபர் ஃப்ரம் டியூபர்குலோசிஸ். ஆத்தர் வாண்ட் டு நோ அபவுட் த பாய்ஸ். ஸோ அந்த பாய்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஸோ அங்கே இருக்கிற ஒரு நர்ஸ் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங். ஸோ அந்த நர்ஸு எல்லாமே அந்த பாய்ஸை பற்றி எல்லா விஷயங்களையும் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. Their father, a well-known singer, had been killed in the early part of the war.
ஸோ இந்த பாய்ஸோடைய ஃபாதர் வந்து ஒரு வெல் நோன் சிங்கர், ஆனால் அவர் இயர்லி பார்ட் ஆஃப் த வார்லேயே அவரை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஃபார் தட் பாம் ஹேட் டெஸ்ட்ராய்டு தேர் ஹோம். ஸோ அந்த பாம் பிளாஸ்டில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டையும் இழந்துடுறாங்க. 3 years the German ruled the city. ஸோ அந்த 3 years என்ன பண்ணுறாங்கன்னா ஜெர்மன்ஸ் வந்து அங்கே ரூல் பண்ணுறாங்க. The boys hate the German. When the war was over, they found his sister suffering from tuberculosis of the Spain. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அந்த வார் எப்போ முடியுதோ அப்போ தான் அவங்க ஃபவுண்ட் பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க என்னன்னா அவங்க சிஸ்டருக்கு டியூபர்குலோசிஸ் அப்படின்ற அந்த காச நோய் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் ஷி வாஸ் ட்ரைனிங் ஹிம்செல்ஃப் அஸ் எ சிங்கர். ஸோ அவள் வந்து ஒரு சிங்கர் ஆகிறதுக்கு அவளையே அவள் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறா, லைக் ஹர் ஃபாதர். ஸோ அவங்க ஃபாதர் மாதிரி ஒரு வெல் நோன் சிங்கராக ஆகணும் அப்படின்றதுக்காக ட்ரெயின் அப் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நவ் ஷி வாஸ் அஃபெக்டட். ஸோ அவளுக்கு டியூபர்குலோசிஸ் அப்படின்ற அந்த ஒரு டிசீஸால் அஃபெக்ட் ஆகிருக்கிறா. இந்த 12 month she has been our patient. ஸோ லாஸ்ட் 12 month அவங்க இங்கே தான் அட்மிட் ஆகியிருக்கிறாங்க. ஸோ எவ்ரி வீக் லூசியாஸ் பிரதர் ஹேஸ் மேட் த பேமெண்ட். ஸோ ஒவ்வொரு வாரமும் அந்த லூசியாவுடைய பிரதர்ஸ் இங்கே வந்து அவங்களுடைய பேமெண்ட் இங்கே பே பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் ஃபார் இன் வெரோனா, ஸோ அந்த வெரோனான்ற சிட்டியில் ஸோ வேலை கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். அதில் இவங்க அவங்களுக்கு கிடைக்கிற வேலைகளெல்லாம் செஞ்சு அது மூலயமா ஏர்ன் பண்ண அந்த மணியை கொண்டுட்டு வந்து எவ்ரி வீக் தே ஆர் பேயிங் ஹியர் அண்ட் தே ஆர் பிலீவிங் தட் ஒன் டே ஷி வில் ஒர்க் அண்ட் சிங் அகெயின். ஸோ அவங்க என்ன நம்புகிறாங்க, அவங்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு நாளைக்கு கண்டிப்பாக அவங்க சிஸ்டருக்கு சரியாயிடும், அவங்க எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாங்க, அட் த சேம் டைம் திரும்ப அவங்க பாட ஆரம்பிச்சிருவாங்க, அப்போது அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லி அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. ஆஃப்டர் ஃபினிஷிங் எவ்ரி திங் த பாய்ஸ் கம் அவுட். ஸோ எல்லாமே பேசி முடிச்சுட்டு அந்த பாய்ஸ் வெளியில் வராங்க. வந்து காரில் ஏறி உட்காந்துட்டு அவங்க காரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பட் ஆத்தரும் இதை பற்றி எதுவுமே அந்த பாய்ஸ் கிட்ட கேட்கல, அந்த பாய்ஸும் எதுவுமே அவர்கிட்ட பேசலை. தேர் டிவோஷன் ஹேட் டச் ஹிம் டீப்லி. ஸோ அவங்களுடைய டிவோஷன், அவங்களுடைய அர்ப்பணிப்பு, அவங்க சிஸ்டருக்காக அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுறாரு. இன் திஸ் வீடியோ I given 2 marks and paragraph, so you just follow all this in your class work.